வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் தேர்ட் பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் வந்து எங்களோட டேர்ம் 3 எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் இப்போ கேட் ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் சொன்னால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் இந்த பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். சரி, ஸோ எல்லாத்துக்கும் இப்போ இன்டர்வியூ சீசன் முடிஞ்சிச்சு எல்லா காலேஜ்லையும். லைக் ஃபியூ காலேஜஸ் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. மோஸ்ட்டாக ஏப்ரல் மே வந்து எந்த இன்டர்வியூஸுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க போன வருஷம் ஏப்ரல் மேலாம்? அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நம்ம டேர்ம் 3 போகலாம். நானே சொல்லிடுவோம். நான் ஏப்ரல் மேல அந்த குஜராத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரொஃபஸரா. ஸோ அதனால எப்படியே டைம் பாஸ் ஆயிடுச்சு. எந்த கம்பெனி? டிசிஎஸ். ஏப்ரல் மேல மோஸ்ட்லி வீட்டில் தான் இருந்தேன் நினைக்கிறேன். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் என்கொயரி இன்ஃபர்மேஷன். ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போ வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணுற மாதிரி அதான் ஒரு சில லைக் சின்ன சின்ன காலேஜ் தான் இருக்குது. மோஸ்ட்டாக ஐஎம்ஸ், ஐஐடி அந்த மாதிரி பெரிய பிஸ்கூல் முடிஞ்சு. வேற என்ன ஹெல்ப் எஃபெக்டிவா பண்ணலாம்? எம்பிஏ படிக்கணும், இதுதான் தவறான விஷயம். அதெல்லாம் ஒரு அளவும் தேவையில்லை. எக்ஸல் பவர் பாயிண்ட் ஃபுல்லா யூஸ் பண்றோம். என்ன நல்லா பேசுங்கன்னா இந்த மாதிரி வேணாயா? உழப்பெல்லாம் போகுது. இப்பயே முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு வீட்டுல சாப்பிடுறது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், அவ்வளவுதான். சரி, ஓகே. நம்ம டேர்ம் 3 எப்படி போச்சு? சரி, நான் ஆரம்பிக்கிறேன். டேர்ம் 3 வந்துட்டு இப்போ மனோஜ் பண்ண மாதிரியே தான். எல்லாரும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் இயர் இல்ல ஐ மீன் ஃபர்ஸ்ட் இயர் ஃபெட்டிக்ல இருக்கும் எல்லாருமே. தேர்ட் டேர்ம் முடிஞ்சு இன்டர்ன்ஷிப்ஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன சொல்றது, ஒரு பீக்ல போயிட்டு அப்படியே சரி ஐ மீன் பிரேக் கிடைச்சா போறாதான்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை. வேற தேர்ட் டேர்ம்ல ஆக்சுவலி நிறைய புது சப்ஜெக்ட்லாம் படித்தோம். ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்றோம், பேசிக்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் எம்பிஏ பண்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி புக்ஸாக படித்தோம், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் படித்தோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு தான் நாங்கள் எக்ஸாமே எழுதி உட்காந்துருக்கோம். அதை ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்றேன், இன்னும் கொஞ்சம் எம்பிஏக்குள்ளாடி புல் ஐ மீன் செகண்ட் இயருக்கு ஒரு நல்ல ஒரு செக்வேயா இருந்துச்சு கோர்சஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு வேற நடந்துச்சு. நிறைய கிளப்ஸ் கமிட்டிஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, செகண்ட் இயர் ஐ மீன் ஃபர்ஸ்ட் இயர் நாங்களே வந்துட்டு டேக் ஓவர் பண்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஈவென்ட்ஸ் மாதிரி டிரான்சிஷன் மாதிரி ஏன்னா சீனியர்ஸும் போவாங்க. கரெக்ட். ஸோ ஜூனியர்ஸுக்கு வந்து எல்லா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை கிளப் எல்லாம் கொடுக்குறது, அப்புறம் சீனியர்ஸை சென்ட் ஆஃப் பண்றது பெரிய வேலையா போயிட்டு வேற வேற என்ன பாருங்க. தேர்ட் டேர்ம் நீ தான் சொல்லணும். சொல்லிட்டேன். ஆமா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர் அப்படிதான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு இப்போதான் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள வந்துட்டு 9 months முடிஞ்சது, 3 term முடிஞ்சது. நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பட் அகைன் லைஃப் ஹியர் மூவ்ஸ் ஃபாஸ்ட். ஃபாஸ்டா போச்சு. பொங்கல் வந்துச்சு, பொங்கல் முடிஞ்ச உடனே துருவா வந்துச்சு. 2 months 20 days டக்குன்னு போயிடுச்சு. அதுக்கு எக்ஸாம் வந்துச்சு. 1 year of MBA ஜர்னி எப்படி இருக்கு? டே 1 to 1 year முடிஞ்சு அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவர் மாதிரி போய் இடத்துல நின்று திரும்ப சேர்த்து முடிச்சு. எனக்கெல்லாம் ஃபுல்லா அப்படி என்ன ஆச்சு? ஆரம்பிச்ச மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஜாலியா படிப்படியா அடி போக நல்லா ஒரு மாதிரி அடி அப்படி இல்லையா? இல்ல, நீ இந்த 1 yearல என்ன கத்துக்கிட்ட? லைக் நீ MBA ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருந்திருக்குல்ல. ஸோ 1 yearக்கு அப்புறம் நிறைய விஷயம் பார்த்துருப்ப, இதெல்லாம் உனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும், சிலது ஆயிருக்காது, அந்த மாதிரி ஏதாவது? நான் நினைச்சு வந்தது வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்னு தெரியும். பட் அதை அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டோம். இந்த
எப்படி அட்டன் பண்ணணும், கிளாஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கணும், கவனிக்கணும், பேசி எப்படி படிக்கணும், ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணுன்றதே தேர்ட் டேர்ம் வந்து தான் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். ஐ மீன் அது ஒரு டெய்லி படிக்கணும் கிடையாது, பட் கரெக்டாக படிக்கணும்னு ஒன்று இருக்கு. அது வந்து இப்போ வேற உங்க கிளப்ஸ்ல அலுமினி கமிட்டி பத்தி என்ன ஈவென்ட் லைக் அட்லீஸ்ட் என்ன ஈவென்ட் அதுக்கு அலுமினிஸ்னா வந்து காலேஜ் எல்லாருமே ஒர்க் பண்றவங்க வந்துருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல இன்டராக்டிவ் செஷனாக இருந்துச்சு. டர்ன் அவுட் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பட் ஆக்சுவலி பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. ஒரு வெளியில எப்படி இருக்கு இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு எக்ஸ்போஷர் மாதிரி இருந்துச்சு. நம்ம படிக்கிறதெல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில டிரான்ஸ்லேட் ஆகுதா? ஆக்சுவலி வந்து இன்டர்ன்ஷிப் போறவங்க பார்ப்போம் டிரான்ஸ்லேட் ஆகுது. இல்ல அவங்க சொல்லிருப்பாங்க அலுமினி ஏதாவது சொன்னாங்களா லைக் அவங்க ஓபன் அது நார்மல் அலுமினி மீட்ல இல்ல லைக் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வரும். அவங்க அதான் சொன்னாங்க ஓபன் மைண்டடா வாங்க, நமக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைச்சிடாதீங்க, எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சாங்க, அப்பதான் கத்துக்க முடியும். எம்பிஏக்கு வரும்போதும் அதே மைண்ட் செட் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தெரியாதே 1 year of MBA வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு வேல்யூ ஆட் மாதிரி தான் தெரியுது. ஐ மீன் சம்மர் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நடந்துச்சு. ஆல்சோ வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் புதுசாக கற்றுக்கிட்டோம். ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு லைக் குரூஷியலான ஒரு சப்ஜெக்ட் தான். நிறைய புது பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ நம்மளே வந்து உலகத்தை வந்து ஒரு மாதிரி தானே ஐ மீன் ரொம்ப குறுகில் தான் பார்த்துட்டு இருப்போம். ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கற்றுக்கும் போது ஓகே இந்த மாதிரிலாம் பார்க்கலாமா, கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு புதுவிதமா கத்துக்கிட்டோம். அதை தாண்டி தேர்ட் டேர்ம்ல படிச்சதா நமக்கு இன்டர்ன்ஷிப்ல ஹெல்ப்ஃபுல் ஆற மாதிரி சப்ஜெக்ட். கரெக்ட், அது ஒன்று. அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான பாயிண்ட் ஐ மீன் ஃபிளெக்சிபிலிட்டி கார்த்தி சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளே வந்து நிறைய பேர் வந்துட்டு ஃபைனான்ஸ் போவோம், வந்து மார்க்கெட்டிங்ல ஸ்பெஷலைஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு வருவோம், ஒரு ப்ரிமானிஷனோட தான் வருவோம். பட் நீங்க தேர்ட் டேர்ம் முடிக்கும் போது இல்லை அந்த மாதிரி இருக்கணும் நாட் நெசசரிலி. உங்களுக்கே தெரியும் இஃப் யூ ஆர் குட் இன் ஃபைனான்ஸ் நமக்கு செட் ஆகுமா, அதுல இருக்க ரோல்ஸ் எப்படி. சோ மேபி வந்து பிரச்சனை நீ ஃபைனான்ஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, பிட்டிங் process அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. பட் ஓகே அது கூட ஃபைன் தான் வச்சுக்கோங்களேன். எப்படியும் வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த இன்னொரு 3 டேர்ம் இருக்கு, எப்படி பண்ணிடலாம். பட் அகைன் கரெக்ட் பிட்டிங் ப்ராசஸ் இருக்குது. அதை தாண்டி நம்மளோட இன்ட்ரெஸ்டே வந்துட்டு வேற எங்கேயா அலைன் ஆகலாம். மேபி வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு ஃபைனான்ஸ் எதிர்பார்ப்பு வந்த ஒரு பர்சன் வந்துட்டு மார்க்கெட்டிங் குட்டா இருக்கலாம்ல. ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. ஸோ பி ஓப்பன் டு எவ்ரி திங். வாங்க, இட்ஸ் அ மேசிவ் வேல்யூ ஆட் தான். ஆல்சோ நெட்வொர்க் ஐ மீன் நிறைய பேர் ஐ மீன் ஆப்வியஸ்லி நிறைய பேரை பார்ப்பீங்க. எங்க யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணா என்ன கிடைக்கும், இல்லை வந்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக யாரை பிடிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேசிஸ்ல வந்துட்டு 1 year of MBA has been really good. ஸ்கில் வைஸ் இதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் பர்சனலி. லைக் ஸ்கில் வைஸ் மோஸ்ட்லி சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் நினைக்கிறேன். MBA வந்துட்டு என்ன சொல்றது, MBA இன்ஃபியூசஸ் யூ வித் லிட்டில் பிட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், அது நேச்சுரலி. அதை தாண்டி வேற என்ன ஸ்கில்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய ஸ்கில். ஆக்சுவலி டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு எல்லாருமே கற்றுப்போம் தான் நினைக்கிறேன். எப்படியோ டெட்லைன் முன்னாடி வந்து என்ன சொல்றது, லைக் ஹாஃப் குக்னு கூட இல்லை, ஒரு சாலிடான ஒரு அவுட்புட் வந்துட்டு கொடுக்க முடியும் ஆக்சுவலி. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய ஸ்கில். டிசிப்ளின் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கில். ஏன்னா வேற வழி இல்லை, ஆக்சுவலி பண்ணிதான் ஆகணும். அந்த ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது. நீங்க சொல்லுங்க, நீங்க தான் கிளப் நீங்க தான் நான் சொல்லணும், நான் அதுக்கெல்லாம் சொல்லணும். இவன் சொன்ன கிளப் பத்தி இப்போ அவன் தானே என்னை பத்தி சொல்லணும். என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க அந்த மாதிரி. அதுதான் மாப்பிள்ள சொல்ல சொன்னாங்க. ஐயோ புரிய மாட்டேங்குது. அதுதான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றது, லைக் கிளப் கமிட்டியோட பொறுப்புலாம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே அந்த டிரான்சிஷன் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கேட்கல, என்ன ஈவென்ட் கண்டக்ட் பண்ணீங்க, புரியல. அது வேற மேக்கோ எதுவுமே பண்ணல. இல்ல இல்ல வழக்கம் போல பண்றதா எல்லா கிளப்பும் வந்து கண்டக்ட் பண்ற மாதிரி. கோலம் பாக்கிறதுக்கு தெரிஞ்சா வேலை போயிடும்டா. சும்மா ஜெனரலா வீடியோ டயலாக் வந்து ஐடி அனாலிட்டிக்ஸ் கிளப்ல தான் இருக்கும். சோ அது வந்து மோஸ்ட்லி இந்த ஆன்லைன் ஈவென்ட்ஸ், இந்த எக்ஸல் யூஸ் பண்ணி பயங்கர பசில் அதெல்லாம் கனெக்ட் பண்ணாங்க. இல்ல இல்ல நடந்துச்சு மனோஜ், உங்களுக்கு தெரியல. நீங்க எஃப்என் மூவி பேசுங்க. நீ வாடி உனக்கு இன்ட்ரஸ்டிங்கான கம்ப்யூட்டர் ஆக்சுவலி ஐடி அனாலிட்டிக்ஸ் பயங்கர ஒரு மஸ்ட் ட்ரை. உனக்கு 24 கிளப் மஸ்ட் ட்ரை தான மாப்ள. சொல்லுங்க மனோஜ், உங்க 1 year of engagement.
இயர் ஆக்சுவலி அப்படியே சரி என்ன பண்ணுவா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து வரும்போது எப்படி இருந்தா, இப்போ தேர்ட் டைம் வந்து ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குது, செகண்ட் இயருக்கு வந்துட்டு வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட் டு? கேடம் பாத்தியா பேசாத ஓகே ஃபர்ஸ்ட் இயர்ல சாரி ஃபர்ஸ்ட் டைம் தான் ஓகே ஏதாவது கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிளாஸ்ல வந்துச்சு அப்படிலாம் கொஞ்சம் ப்ரோக்ரஸிவ் ஸ்டேஜ் தான் போயிட்டு இருந்தேன். செகண்ட் டைம்லாம் கொஞ்சம் நிறையா ஹெக்டிக்கான ஸ்கெட்யூல்லாம் வந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு வந்து அங்கெல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஸ்டாண்டர்டாகவே நின்றுட்டாங்க. சரி அதான் தேர்ட் டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, லைக் யோசிக்க கூட டைம் இல்லை. ஆக்சுவலி தேர்ட் டைம் வந்து ரொம்பவும் பிஸியாகவும் இல்லை, லைக் நிறையவே ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஏன்னா சப்ஜெக்ட்ஸும் ஒன்றும் லைக் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்து ஒன்றும் படிக்கிற மாதிரி இல்லை, லைக் ஃபுல்லாக கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாதிரி தான் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்லாம் ஓஎம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் எஃபோர்ட் போட்டு போகிறாங்க. அசைன்மெண்ட்ஸும் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் இல்லை, எல்லாமே கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. அதான் தேர்ட் டைம் ஒரு மாதிரி வெறுமையாகவே போச்சுன்னு வச்சுக்கோங்க. துருவா நைட் அந்த 3 நாள் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் இந்த தேர்ட் டைம் இருந்துச்சு. அப்புறம் ஃபெப் மந்த்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. மார்ச் செகண்ட் வீக்லேயே எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 25th முடிஞ்சிடும். தேர்ட் டைம் ட்ரை தான். செகண்ட் டைம்லாம் கொஞ்சம் பீக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நமக்கு யோசிக்கவே நேரம். அது வந்து நம்ம வேற கிளப்ஸ் அண்ட் கமிட்டி இருந்தது. எஃப்என்பி கமிட்டி அதான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கியா, இப்போ அந்த பொறுப்பு வந்துருச்சுல, அதை பத்தி சொல்லு. வெண்டார் மாத்தீங்களா? எஃப்என்பி அப்படின்னா ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் கமிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 பாட்காஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி வந்து காலேஜ்லயே ரொம்ப அடி வாங்குற ஒரு கமிட்டினா எஃப்என்பி கமிட்டி தான். உங்க காலேஜ்ல மட்டும் இல்ல, எல்லா காலேஜ்லயும் டேங்க்லெஸ் ஜாப், ரியல் டேங்க்லெஸ் ஜாப்னா நாங்களா உங்களுக்கு புரியல. அவனு அங்கேயும் அடி வாங்கி உங்களுக்கே அடி வாங்கி நாங்களும் மிதி வாங்கி இந்த சாப்பாடு சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னன்னா ஸோ நெக்ஸ்ட் இயர்ல வந்து எப்படி இருக்குன்னா இப்போ வெண்டார்லாம் மாத்துங்க, அது ஃபுட்டு சரியில்லை அதுன்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ பட் எங்கள் சைடில் நாங்கள் என்ன பண்ண முடியும்னா ஆக்சுவலி ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கும், பட் இவங்களும் ரினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில ப்ராசஸ் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து எங்கள் கையில் தான் பவர் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எஸ்ஏ ஆஃபீஸ் தான் பவர் இருக்கும், நாங்கள் கம்யூனிகேட்லாம் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி விருப்பப்படுறாங்க, வெண்டார் கண்டினியூ பண்ண ஆசைப்படல, பட் இதில் இந்த சேஞ்சஸாக பண்ணோம்னா நல்லா இருக்கும், நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம் அவங்களுக்கு. நாங்களும் வெளியில போய் பர்சனலாக கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஐ டெண்டருக்கு கோட் பண்ணுங்க, அங்கே நாங்களும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு யூஐ ஃபில் பண்ணிட்டு டெண்டர் முடிவு பண்ணுறது எல்லாமே எஸ்ஏ ஆஃபீஸ் தான். அந்த கோட் ப்ரைஸ்லாம் பார்ப்போம். ஸோ லைக் இப்போ நாங்கள் சொல்லி தான் புது வெண்டா வருவாங்க அப்படிலாம் கிடையாது, நாங்கள் கம்யூனிகேட்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் இதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு நாங்கள் அட்மின் சைட் சொல்லுவோம். அப்புறம் நாங்கள் அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஏன் இப்போ யூஐலாம் வெப்சைட்டில் போட்டால் யாருமே தெரியாது, யாருமே போய் ஐஎம் திருச்சி வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி யூஐ ஒன்று வந்திருக்கு நம்ம போய் இது யாருமே தெரியாது. ஸோ முன்னாடியே நாங்களாம் வெண்டார்லாம் இந்த மாதிரி வெண்டார்லாம் நாங்கள் கால் பண்ணோம், இந்த மாதிரி இவங்களுக்குலாம் நாங்கள் இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிங்க, உங்கள் கோட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி ஐ மீன் மற்ற ஐஎம்ஸும் நாங்கள் கால் பண்ணி கேட்போம், அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, கோழிக்கோடு என்ன பண்ணியிருக்காங்க, பெங்களூர் என்ன வெண்டர்ஸ்லாம் இருக்காங்க, கிரேட் லேக்ஸ், அப்புறம் ஐஐடி பாம்பே, இந்த மாதிரி மற்ற வெண்டர் லிஸ்ட்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம். பார்ப்போம், நல்லது வந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். வந்துட்டு இருக்குல்ல, இப்போ உங்க கிளப்ல என்ன எப்படி பேசிப்பீங்க? கமிட்டி ஆக்சுவலி நான் எவ்ரிடே இவ்வளவு இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமா இருப்பீங்க, இன்னும் இது இல்ல ஆக்சுவலி என்ன இந்த இஷ்யூஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அதெல்லாம் வந்து கரெக்ட் தான், யாரா இருந்தாலும் கரெக்டாக. பட் அது என்ன லைக் எதுவும் எங்களோட பர்சனலா தாக்குற மாதிரி ஆக்கிடுவாங்க. அது என்ன ரிப்ளை பண்றவங்க வந்து கண்டென்ட் மனத்தை திரும்ப அதுக்கு ரிப்ளை திட்டுற மாதிரியே இதெல்லாம் வந்து வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். அந்த இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு இதுவே போயிடும். லாஸ்ட் இயர் தான் ஃபுல்லா அதான் நடந்துச்சு. ஸோ இந்த டைம் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதான் 1 year ஆஃப் சம்மரி, 1 yearல எப்படி இருந்துச்சு ஐஎம் திருச்சி? சாஃப்ட் ஸ்கில், ஹார்ட் ஸ்கில் நீ நிறைய சொல்லாம நல்லா போச்சு, நிறைய கற்றுக்க முடிஞ்சு, எஸ்பெஷலி தேர்ட் டேர்ம் நல்லா இருக்கு. சீரியஸா ஆக்சுவலா தேர்ட் டேர்ம் கோர்சஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு.
எந்த கோர்ஸ் இவன? என்ன கோர்ஸ்? என்ன கோர்ஸ்? ஸ்ட்ராட்டஜி ஓஎம் மார்க்கெட் ஓஎம் இப்ப அடி வாங்கிட்டு வந்துட்டு ஓஎம் நல்ல கோர்ஸ்ங்கற நீ வாங்கணும்னு சொல்லு. அவன் நல்லா பண்ணிருக்கான். ஆக்சுவலி எல்லாமே ஓஎம் எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்கோம். புரிஞ்சுல கோடோட அக்செப்ட். இந்த வாட்டி ஆக்சுவலா இந்த 2-3 கோர்ஸ் இன்டர்லிங்காவே இருக்கு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. போன 2 டேர்ம் பார்த்த வரைக்குமே இந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஸ்ட்ராட்டஜில பாத்தீங்கன்னா ஓஎம் வருது, எம்ஏ கொஞ்சம் வருது, எம்ஏல நம்ம ஓஎம் பார்க்குவோம் கொஞ்சம். அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து இன்டர்லிங்காவே இருந்துச்சு. இது புரிஞ்சிக்காம அது கொஞ்சம் ஃபுல்லா தெரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் மற்ற கோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு இந்த வாட்டி. கடுவாகியே நல்லா இருந்துச்சு. அமங்க ப்ரொஃபசர்ஸ் நல்லா இருந்தாங்க இந்த வாட்டி. கரெக்ட். நல்ல ப்ரொஃபசர்லாம் அந்த ஓஎம் சார் சொல்லி அது கிளாஸ்லயும் நடத்தி அதுக்கப்புறம் டுட்டோரியலும் வச்சு அதுக்கப்புறம் வீடியோ சொல்யூஷன் வேற போட்டு அந்த பர்టిక్యులர் ப்ரொஃபசர் நிறைய ப்ராப்ளம் ரொம்ப மெனக்கறாங்க. ஆமா. ஸோ சில சப்ஜெக்ட்ல ஸ்டூடெண்ட் டிஃபிகல்ட்டா இருக்காங்கன்னா அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. அப்புறம் நிறைய வீடியோ சொல்யூஷனும் சென்ட் பண்றாங்க. நைஸ். அதை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அவங்க டைட் ஸ்கெட்யூலும் பண்றாங்க. அந்த இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஒன்னோட ஒன்னு லிங்க் எல்லாமே. அதனால இன்ட்ரெஸ்ட் உண்மையிலே உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ல தான் டிசைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல வெறும் 101 தான், பேசிக்ஸ் மட்டுமே படிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தாரு. இந்த டேர்ம்ல தான் ஒரு ப்ராப்பர் பார்ட் ஒன்று கிடைக்குது. நல்லா இருந்துச்சு. ஓவரால் 1 year MBA was good. Through was really good. தேர்ட் டேர்ம்ல அது was really good. வேற என்ன பண்ண தேர்ட் டேர்ம் கார்னிவல் அந்த கடை போட்டதெல்லாம் ஆமா அது ஆமா அது கார்னிவல் ஒண்ணு அது சொல்லு என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணுவோம்? ஏன்னா அது ஆமா ஆக்சுவலி 3 days நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஈசெல் நடத்துறாங்க. ஈசெல் வந்துட்டு ஒரு கிளப் அவங்க நடத்துனாங்க. கமிட்டி அவங்க கிளப் அவங்க நடத்துனாங்க. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டிங் மேக் நடத்துனாங்க. ஸோ கார்னிவல் மாதிரி. ஸோ வந்து என்ன சொல்றது, லைக் யூ கேன் பிட் ஃபார் யுவர் ஓன் ஸ்டால்ஸ். நீங்க வந்துட்டு என்ன சொல்றது ஸ்டால் போடலாம். இதர் வந்துட்டு என்ன சொல்றது, லைக் ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட் ஸ்டால் போடலாம். இல்லை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபன் கேம்ஸ். இப்போ நாங்கள் ஒரு ஸ்மால் ஸ்டால் போட்டிருந்தோம். நான் வித் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டாட் போர்ட் ப்ளஸ் ஆல்சோ பியர் பாங் போட்டிருந்தோம். பட் பியர் இல்லை, பட் அகைன் டு எமுலேட் தட் கேம் பியர் பாங் கேம் மட்டும் இருந்துச்சு, பாங் மட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அது எங்கேஜிங்காக இருந்துச்சு. லைக் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே கடை போனா அப்படி என்ன ப்ரொசீஜர்? நீங்க முன்னாடியே கோட் பண்ணி இதுதான் பண்ண போறோம்னு சொல்லி சென்ட் பண்ணணும். அது எல்லாமே சென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லாமே லிமிடெட் ஸ்டால்ஸ் தான். ஆமா EOI எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஆமா அது மேல போயிடுச்சு. என்ன பண்ணுவாங்க? 21 ஸ்டால்ஸ் செட்டப் பண்ணனும்னா 30 வேரியேஷன்ஸ் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபுட் ஸ்டால் கொஞ்சம் 3 நாள் இருக்குது. ப்ளஸ் ஆல்சோ அதுவும் இருக்குது. ஒன்னு ஈ சொல்றேன், ஒன்னு மேக். மேக் 2 நாள் இருந்துச்சு இல்ல? மேக் 2 நாள் இல்ல. ஸோ அந்த ஈவெண்ட் எதுக்குன்னா பேசிக்காக இப்போ நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். இந்த கடை போடணும், அந்த மாதிரி இட்லி கடை, பானிபூரி கடை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பேசிக்கா இருக்கும்ல. ஏன்னா உனக்கே காபி ஷாப் வைக்கிறேன் நீல, பானிபூரினா காஃபினா மை ஸ்வீட். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல இருக்கவங்களுக்கு இங்கே வந்து அந்த ஷாப் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வச்சு நம்ம எப்படி செல் பண்றோம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எஃபெக்டிவா. கரெக்ட். ஆமா பிரேக்கிங் ஆகுதா அதெல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலி. ப்ளஸ் ஆல்சோ உங்களால நிஜமாவே வந்துட்டு இஃப் யூ கேன் செல்னு உங்களுக்கு தெரியும். உங்களால நிஜமா ஒரு விஷயத்தை மார்க்கெட் பண்ண முடியுதா, குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்க முடியுதா. ஸோ அதெல்லாம் இப்போ ஆல்சோ மேக்ல வந்துட்டு ஒரு சின்ன இதுவும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எந்த ஷாப் வந்துட்டு மோஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த வைஷ்ணவ் அந்த பசங்களை தான் போட்டிருந்தாங்க. ஜூஸ் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆமா அந்த பிக்கில் அதெல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க தான் வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் மேக்குக்கு. ஸோ ஆமா அது இட் வாஸ் அதுக்கு ப்ரைஸஸும் இருக்கும். ப்ரைஸஸும் இருந்துச்சு. ஸோ அதுவும் நான் ஓவரால் ஆஸ் யூஷுவல் லைக் இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு தேர்ட் டேர்ம். அப்புறம் அந்த இந்த கேம் கேம்பிங் கேம், அது கேம்பிங் மேட்ச் ஆக்சுவலி ப்ராபபிலிட்டி வச்சு தான் இருந்துச்சு. அந்த கார்ட் கேம் மாதிரி அந்த ஃபன் கேம்ஸ்ல அது ஒரு ஷாப் அது ஒன்று இருந்துச்சு. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எலக்டிவ்ஸ் எலக்ட்ரிக் பிட்டிங் கரெக்ட். நீங்க சொல்லிடுவோம். மெயினா என்னன்னா இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணா ப்ரோ நீங்க ஃபைனான்ஸ் நான் போக போறேன், மார்க்கெட்டிங் போக போறேன் பிகினிங்கே டிசைட் பண்ணிடுவாங்க. பட் அப்படி நம்ம கேட்டாலும் சப்ஜெக்ட்ஸ் கிடைக்காது.
பேஸ்ட் ஆன் நம்ம சிஜிபிஏ வச்சு தான் வந்து நமக்கு வந்து என்ன பிட்டிங் பாயிண்ட்ஸ் நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஈச் சப்ஜெக்ட் நம்ம பிட் பண்ணணும். அவங்க வந்து லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருவாங்க, இதுதான் நெக்ஸ்ட் டேர்ம் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், இதில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுமோ நீ உங்கள்கிட்ட இருக்கிற லிமிட்டட் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பிட் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் எப்படி பிட் பண்ண எல்லா சப்ஜெக்ட்ஸும் கிடைச்சிருச்சா இல்லை எதுவும் மிஸ் ஆச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எப்படின்னு சொல்லுங்க. பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும். பாயிண்ட் தான் கிரெடிட். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே 1200 எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் உங்க சிஜிபிஏ இப்போ சப்போஸ் எனக்கு 3 இருந்துச்சுன்னா 3 into 100 300 1200 plus 300 1500 இதோட பாயிண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் 1200 கொடுத்துருவாங்க. ஸோ உங்க சிஜிபிஏ வந்து கொஞ்சம் மாறலாம், லைக் டிமாண்டிங்கான சப்ஜெக்ட்ஸ்னா அங்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது அவ்வளோக்கு சொல்லலாம், என் பில்டிங் ப்ராசஸ் சொல்லலாம், ஆன்லைன்ல இருக்கியா? ஸோ அவ்வளோக்கு முக்கியமான அது ஓகே, கொஞ்சம் டிமாண்டிங்கான சப்ஜெக்ட் கொஞ்சம் அட்வான்டேஜ் தரும், பட் ரொம்பலாம் அது யூஸ் இல்லை. 1200 ப்ளஸ் சிஜிபிஏ வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம சொன்ன ஒரு 20 சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சா, 20 ப்ளஸ் கிட்ட இருந்துச்சு. ஃபினான்ஸோட 5 சப்ஜெக்ட், அப்புறம் ஐடியோட 5 சப்ஜெக்ட், சும்மா ரேண்டமாக சொல்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. அதான் ஃபினான்ஸ்னா ஒரு சப்ஜெக்டே இருக்காது, ஃபைனான்ஸ்லேயே 4-5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் அது ஒரு 3 to 4 சப்ஜெக்ட்ஸ். எங்கள் காலேஜ் மேஜர் இருக்குன்னா 15 கிரெடிட்ஸ் இருக்கும் ஒரு பர்டிகுலர் இதில். இப்போ 5 சப்ஜெக்ட்னா ஒரு சப்ஜெக்ட் 3 கிரெடிட்ஸ். ஸோ இதுலேயே ஒரு சில பேர்லாம் இங்கே 5 சப்ஜெக்ட் எடுத்து 15 கிரெடிட்ஸ் பேஜ் முடிச்சிருவாங்க. ஃபைனல் தான் 9 கிரெடிட்ஸ், 3 சப்ஜெக்ட் அந்த பர்டிகுலர் டொமைன்லேருந்து எடுக்கணும். ஸோ அதுக்கேட்ட ஆக்சுவலி இப்போ எல்லாம் டைவர்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் 5 ஃபினான்ஸ் 4 ஃபினான்ஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அலைன் ஆகிறோம், அதை வச்சு நம்ம பிட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி சூஸ் பண்ணேன்னா 2 ஃபினான்ஸு, ஒரு 2 ஐடி, ஒரு ஜென்ரல், ஒரு ஆப்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை பார்த்து எப்படி போகணும்னு பார்த்து செகண்ட் டேர்ம் 5th டேர்மில் நான் அதுக்கேற்ற மாதிரி மேஜர் மைனர் நான் பண்ணிக்கலாம்னு நான் ஐடியா வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போதைக்கு நான் டைவர்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபினான்ஸில் ஒரு 6 கிரெடிட்ஸும், ஐடியில் ஒரு 9 கிரெடிட்ஸ், ஆப்ஸில் ஒரு 6 கிரெடிட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு சப்ஜெக்ட் 2க்குமே காமனாக இருக்கும், அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்? எனக்கு ஆக்சுவலி நான் ஆக்சுவலி என்னோட மென்டார்ட்ட ஃபேக்கல்டி மென்டார்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இந்த டேர்ம்ல வந்து 6 சப்ஜெக்ட் மேக்ஸிமம் பண்ணிக்கலாம்ல. ஸோ 6ல வந்து அவர் என்ன சொன்னார்னா 2 வந்துட்டு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் கேட்டுங்கன்னு சொன்னாரு. ஸோ ஜென்ரலாக கேட்டேன், ஒரு ஐடியா கேட்டேன். ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் இந்த சென்ஸ் லைக் இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து சில சப்ஜெக்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சொன்னாரு. 2 சப்ஜெக்ட் வந்துட்டு லாங் டேர்ம்க்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. லாங் டேர்ம் இந்த சென்ஸ் லைக் இப்போ இஃப் யூஆர் சே ஃபார் எக்ஸாம்பிள் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைனான்ஸ்னா அதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு. இன்னும் 2 சப்ஜெக்ட் வந்துட்டு அவர் என்ன சொன்னார்னா ஆக்சுவலி 4 கொஞ்சம் ஹெவி டிமாண்டிங்கான சப்ஜெக்ட் பண்றது கஷ்டம். ஸோ நீங்க இன்னும் 2 சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஈஸியர் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஓபிஹெச்ஆர் ஏரியால இருந்தெல்லாம் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியா இருக்கும், நீங்க கிளாஸ் கவனிக்கலாம். ப்ளஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபேக்கல்ட்டியும் நிறைய ஹெச்ஆர் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபேக்கல்ட்டியும் நல்ல ஃபேக்கல்ட்டி ஆஃபர் பண்றாங்க. ஸோ நானும் இந்த பேசிஸ்ல கொஞ்சம் அந்த மாதிரி போட்டேன். பட் லாஸ்ட்ல வந்துட்டு இப்போ ஸ்ட்ராட்டஜியில் 3 சப்ஜெக்ட், ஃபைனான்ஸில் 1 சப்ஜெக்ட், அண்ட் ஆல்சோ டிசிஷன் சயின்சஸ்ல வந்துட்டு 2 சப்ஜெக்ட். ஸோ ஐம் பேக்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டேர்ம். பிஸியாக தான் போகுதுன்னு தெரியும், பட் ஓகே. ஸ்ட்ராட்டஜி 3 வந்துருக்குது, ஃபைனான்ஸ்ல 1. ஃபைன் தான் நினைக்கிறேன், கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். பட் அகைன் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ற மாதிரியா? ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி அதான் சொல்றேன், இப்போ வந்து லைக் லாங் டேர்ம்ல வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு கன்சல்டிங். பட் அகைன் ஸ்ட்ராட்டஜி வந்து சப்ஜெக்ட்ஸ்லாம் கோர்சஸ்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஸோ ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி வந்து கிளாஸ்ல வந்து கத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேஸ்ட் ஆன் ஃபேக்கல்ட்டி, இப்போ சில ஃபேக்கல்ட்டிக்கு உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து வே யூ திங்க் உங்களுக்கு அதுவே பிடிக்கும். ஸோ அந்த பேஸில் பார்த்தோம்னா ஓகே தான். I guess I have to be happy with my subjects நினைக்கிறேன். 20 சப்ஜெக்ட் தெரிஞ்சாலும் பரவாயில்லை, ஒரு செஷன் மாதிரி வைப்பாங்க. எல்லாமே ப்ரொஃபசர்ஸே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்படும், இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்னா வாங்க, இதெல்லாம் தான் இருக்கும் கிரைட்டீரியாஸ், இதெல்லாம் படிக்க போறீங்க முன்னாடி சொல்லுவாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைக் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கல, அது வந்து கிடைக்கல இல்ல, அது வந்து அந்த சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு, நிறைய சூஸ் பண்ணல. எதுடா பிடிஎம்? பிடிஎம் என்ன? பிடிஎம் நம்மளே 4 பேர் போட்டுருக்கோம். பிடிஎம் இந்த பிஏ அதாவது வைஃப் ப்ரொஃபசர் அவங்க சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் ஐடியாவே இல்லை, பட் அவங்க சொன்னது பார்த்தா ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிட் பண்ணேன். பட் அந்த சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. லைக் ஒரு பர்டிகுலர் லிமிட் இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் மினிமம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இருப்பாங்க, லைக் சும்மா 2 பேர் 3 பேர் இருப்பாங்க இருப்பாங்க. ஸோ அது நிறைய பேர் மிஸ் பண்ணல. ஸோ அதனால அந்த சப்ஜெக்ட் மேபி நெக்ஸ்ட் டேர்ம்ல ஃப்ளோட் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி அப்போ எடுக்கலான்னு இருக்கேன். அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்க போனால் வேற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்? நான் ஆப்ஸ்ல 3 சப்ஜெக்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜியில் 1, OBHR 1, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் டிபிஎம் ட்ரை பண்ணேன், டிபிஎம் கிடைக்கல, அது பதிலாக தான் OPHR. ஃபுல்லா ஐடி பகுதி வந்த இடத்துக்கு ஐடி கம்பெனி மறுபடியும் போயிருக்காங்க வந்து. இல்ல டிபிஎம்ல என்ன இது டிவி எல்லாமே தான் DVM அது ஜெனரல் பிளஸ் ஜெனரல் வர மாட்டாங்க நீ ஆஃபர் பண்ற இது வந்து ஆப்ஸ். ஆப்ஸ் தான். அப்போ ஒரு ஆப்ஸ், ஒரு மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் கன்சூமர் பிஹேவியர், ஓகே சூப்பர்ல. ஒரு மார்க்கெட்டிங், ஒரு ஹெச்ஆர், அப்புறம் மிச்சம் ஆடிட் பண்ண போறேன். ஐடினா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்? ஐடி வந்துட்டு ஆக்சுவலி டிபிஎம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது வந்து காலேஜே அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுச்சு. FOMO. அது ஒண்ணு. அப்படி என்ன சொல்லி தராங்க? To some extent FOMO தான். சீனியர்ஸ் ஹைப் பண்ணி விட்டாங்க. ஹைப் பண்ணனு தெரியல எனக்கு. பட் ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவன் சொன்னால பிளேஸ்மென்ட்ஸ்க்கு ஆகும் அப்படின்னு. அந்த சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அதனால அது ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் டேட்டா விஷுவலைசேஷன் வந்து ஜென்ரல் பேசிக்ஸ், அது எல்லாமே டேப்லெட் அதெல்லாம் கற்றுக்கிறது. அப்புறம் இன்னொன்று 2 வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அப்புறம் ஐடி கன்சல்டிங். ஐடி நானும் அதான். நான் ஒரு ஐடி கன்சல்டிங், அப்புறம் 3 மார்க்கெட்டிங், 2 ஸ்ட்ராட்டஜி. ஸோ மோஸ்ட்டாக அதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் போகிற மாதிரி தான். நிறைய பேர் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் ஆமா நிறைய பேர் ஆக்சுவலி மார்க்கெட்டிங் எடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங்ல ஆக்சுவலி மேஜர் பண்ணுறவங்க ஜாஸ்தி. போயிட்டு தான் பிகாஸ் இன்டர்ன்லயும் உனக்கு அதான் பண்ண போற. ஸோ அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இஃப் யூ ஹேட் another chance at doing your first year again, ஸோ எந்த விஷயத்தை வந்து திருப்பி டிஃப்ரெண்டாக பண்ணுவீங்க? மேட் பி ஸ்டடீஸ், இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ், இல்லை நான் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருப்பேன், இது வந்து நான் இவ்வளோ வரி பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பாயிண்டர்ஸ் புதுசாக வருவாங்கல்ல, ஸோ மேபி அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க. பட் கரெக்டா அங்கிட்டு இருந்து வருவோம். ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். இது நீயே சொல்லுது. நானே சொல்லுவேன். நீ என்ன பண்ண போறேன்னு இப்ப சொல்லு. ஸோ ஆமாம் ஆக்சுவலி என்ன பண்ணோம்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்ப நான் சொல்லாம அது வந்து ஸோ ஆக்சுவலி லைக் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அகாடமிக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் இங்கே வரும்போது ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பாயிண்டர்ஸ் தட் ஐ காட் வாஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஃபிசிக்கலி சேலஞ்சிங்காக ரொம்ப இருக்கும், பட் மென்டலி வந்து அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்காதுன்னு சொன்னாங்க. பட் அது வந்துட்டு நான் கொஞ்சம் டம்மியா இல்லை வந்துட்டு இல்லை ஆக்சுவலி வந்துட்டு ஃபிசிக்கலி டிமாண்டிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் ஆல்சோ மென்டலி டிமாண்டிங்காகவும் இருக்கும் சில சப்ஜெக்ட்ஸ். இப்போ உங்களுக்கு டைம் இருக்காது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து 20 செஷன்ஸ் தான். ஸோ 20 செஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி. 1.5 hours அவ்வளோதான் 1.5 hours. ஸோ 20 செஷன்ஸ் நீங்கள் ரொம்ப ரேப்பிடாக போகிற மாதிரி இருக்கும். ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து ஐ காட் காட் அப் இன் a lot of things. ஸோ இந்த செலெக்ஷன் அந்த செலெக்ஷன் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் வந்துட்டு சரி ஓகே மேபி கேட்ச் அப் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐ கெஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே வந்து உங்கள் சிஜிபி கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா அது மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. உங்களுக்கு சிஜிபி கொஞ்சம் கம்மியாக இருந்து திருப்பி இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மேபி வந்து திருப்பி ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா மேபி என்ன சொல்றது, அதான் ப்ரையாரிட்டைஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் எப்பவுமே சொல்றது தான், டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ரையாரிட்டைசேஷன் தான். திருப்பி பண்ண தேவையில்லை. ஐ மீன் உங்களுக்கு ஒரு விஷயத்துல வந்து போக சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைனா டோன்ட் ட்ரை ஃபார் தட். யூ ஒன்ட் மிஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆனஸ்ட்லி. நீங்க வந்து என்ன சொல்றது, இது பண்ணனா நம்மளுக்கு என்ன சொல்றது விட்டு போயிருவோமோ இல்லை வந்துட்டு இவங்களை பார்க்க முடியாத மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டேக் இட் ஸ்லோ. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கே தெரியும். லுக் டீப் வித் இன் யுவர் செல்ஃப் அண்ட் மேக் அ டிசிஷன். வேற செகண்ட் டேர்ம் வாஸ் குட். செகண்ட் டேர்ம் வந்துட்டு என்ன சொல்றது வாஸ் குட். நோ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தப்பெல்லாம் செகண்ட் டைம்ல ஓரளவுக்கு திருத்திக்கிட்டேன். 26 கிளப் அப்ளை பண்ணல. தேர்ட் டைம் வந்துட்டு தேர்ட் டைம் இஸ் ஆல்சோ குட். தேர்ட் டைம் வந்து ஆக்சுவலி அதான் எஸ்ஐபி ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குது, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ தேர்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஃபெட்டிக்னு சொல்லாமன்னு தெரியல, பட் அகைன் வெளியே போய் வேலை பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவ்வளோ கற்றுருக்கோம், சரி இண்டஸ்ட்ரி போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அந்த மைண்ட் செட் தான் வந்துட்டு தேர்ட் டைம் முடிக்கிறேன். வெரி எக்ஸைட்டட் ஃபார் தி சம்மர் இன்டர்ன்ஷிப். 2.5 months வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இயர் நாங்கள் தான் சீனியர்ஸாக இருப்போம். ஸோ இருக்கிறது 2 வருஷம் தான், அவ்வளோதான். வேற என்ன, இருக்கிற ஒரு 6 மாதம் சந்தோஷமா இருந்துக்க வேண்டியதுதான். அது கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. யார் அரசியாவா சிஜிபிஏ அப்படின்னு நீங்க சொல்றது பார்த்தப்போ சிஜிபி ஞாபகம் வருது. லைக் அது இது ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அதை பற்றி ஸோ சொல்லிட்டோம். அது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காலேஜில் வந்து 5th or 6th டேர்மில் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணுறப்போ they give you like 8 or 10 universities. அந்த யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் அங்கே போய் ஒரு டேர்ம் அட்டன் பண்ணலாம். either 5th or 6th அட்டன் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கும். ஃபர்ஸ்ட் EOI ஃப்ளோட் பண்ணுவாங்க IRS கமிட்டியிலேருந்து. EOI ஃப்ளோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரவி பேட்ச்மென்ட்ஸ் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு. அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு காமன் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கும் எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் யுவர் SOP. உங்களோட CGPA அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு EOIல கொடுத்துட்டு அடுத்து SOP சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. SOP சப்மிட் பண்ணதுக்கப்புறம் there will be a faculty interview. அதுக்கப்புறம் there will be a rank list. இதுதான் ப்ரொசீஜர். ஃபைனல் ரேங்க் லிஸ்ட் will be based on your CGPA. அதுவும் தெளிவாக சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் லைக் 50 people apply, 50 people will get the rank list. எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் when you are giving your EOI, you will give your preference for all the கண்ட்ரிஸ், எந்தெந்த கண்ட்ரி போனா எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லிட்டு எல்லா யூனிவர்சிட்டியும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அந்த ப்ரிஃபரன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு இஃப் தேர் சீட்ஸ் அவைலபிள் தேர் லாட் அது வேணா எடுக்கலாம், இல்லைனா யூ கேன் ஆல்சோ டினை தி ஆஃபர். ஸோ நான் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு 6th டேர்மில் சோல்புட் சவுத் கொரியா கொடுத்தாங்க. அது எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை போகிறதுக்கு. அதனால போகிறதுனா டேர்ம் 5ல இல்லை டேர்ம் 6ல போகிறதா டேர்ம் 5 டேர்ம் 6 போகலாம். ஸோ ஆஃபர் பண்ணுற காலேஜஸ் இந்த வாட்டி எப்படி இருந்துச்சுன்னா 5th and 6th term அண்ட் 5th termக்கு 2 காலேஜ் தான் இருந்துச்சு. ஒன்று ஸ்கீமா பிஸ்னஸ் ஸ்கூல், இன்னொன்று AX மார்சல்ஸ், ரெண்டுமே ஃப்ரான்ஸு. மீதி இந்த எல்லா காலேஜுமே 6th term மட்டும்தான். 6th termல வந்து EM நார்மண்டி, EM லயன், எஸ்கா, சோல். அதில் என்ன இஷ்யூ பிரச்சனைகள் இல்லை என்ன இருக்கும்? டேர்ம் 5ல போகிறதுக்கும் டேர்ம் 5ல போகிறப்போ டேர்ம் 5 எப்போ ஆரம்பிக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிக்கும்? பிளேஸ்மெண்ட் சீசன் ஆரம்பிக்கும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், மோஸ்ட் ப்ராபப்லி டிசம்பர் மிடில் முடிச்சிரும். இது ஆரம்பிக்கிறதே அதுக்கப்புறம் தான் 6th term. பிரச்சனை என்னன்னா கிராஜுவேஷனுக்கு இங்க இருக்க மாட்டோம் 6th term. நீங்க இது போனீங்கன்னா ரொம்ப முக்கியம் சும்மா இட்ஸ் ஃபீலிங்ல சொல்றீங்க. ஒரு வருஷம் பிரேக் ஆயிட்டு திருப்பி ஒரு ஜூனியர்ஸ் கூட தான் கிராஜுவேஷன் அட்டெண்ட் பண்ணுறோம். ஓ அப்படியா? ஆமாம், இஃப் யூ வாண்ட் டு அட்டெண்ட். அதுவும் கரெக்ட், டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் எவ்வளோ செலவாகும் ரேண்டம்? டிபெண்ட்ஸ் ஆன் தி காலேஜ். அதுவும் ஒன்று இருக்கு. அதுவும் அந்த இதுலேயே கொடுத்துருப்பாங்க ஒரு காலேஜ் ஃபீஸ். மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸ்க்கும் அரௌண்ட் 8 to 10 lakhs. ரஃப் எஸ்டிமேட் தான் 8 to 10 lakhs. இது வந்து நீங்கள் அங்கே போகிறதுக்கு நீங்கள் அங்கே ஸ்டேக்கு அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு இதுக்கு மட்டும். நீங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவு பண்றீங்க அப்படின்னா இது கவர் ஆகும். ஃபீஸுமே அந்த 8 to 10 lakhலயே வந்துடும். ஓகே அதுக்கு தனியா ஃபீஸ் அப்படிங்கிறது. ஓ, அந்த காலேஜ் தனி ஃபீஸ் இல்லையா? நம்ம இங்க படிக்கிறதுக்கு கூட அங்க அவ்வளோ. ஓகே அதான் எக்ஸ்சேஞ்ச். சரி, இப்போ உங்க 1 year என்ன சொல்லுங்க? அப்பப்போ கேள்வி மறந்துது. ரீஃப்ரெஷ் பண்ணி கீழே உனக்கு ரீஃப்ரெஷ் இல்லையா? அதேதான் டன் டிஃபரண்ட்லி. ஆமா, என்ன புதுசா பண்ணீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லை. ஆல்மோஸ்ட் வந்ததுல இருந்து எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ முடிப்பவன் பண்ணியாச்சு. அதனால பெருசா இல்லை. அண்ட் CGPA நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல கொஞ்சம் வைக்கிறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் யூஆர் டன் வித் யுவர் ஃபர்ஸ்ட் டேர்ம்னா அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம்ல பிடிச்சிரு ஏறுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா செகண்ட் டேர்ம்ல there will be a lot of activities. அதை நம்ம போன வீடியோல சொல்லியிருக்கோம். எக்கச்சக்க ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் செகண்ட் டேர்ம்ல. ஸோ அப்போ சுத்தமா டைம் இருக்காது. சந்திராமலாம் அப்பதான் வந்து அதே தாண்டி எடுத்தேன்டா. அந்த டைம்ல CGPA எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ மிட் டேர்ம்லாம் பயங்கரமா அடிவாங்க. CGPA ஒன்று வேற. CGPA ஒன்று ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வச்சுக்கிறது பெஸ்ட். அண்ட் ரெண்டாவது CGPA மேல ரொம்ப அதுவும் இருக்குது. கரெக்ட், ட்ரூ தான். அதுவும் தேவையில்லாத இட்ஸ் ஹைஜீன் ஃபேக்டர். மேபி யூ வில் மிஸ் அவுட் ஆன் a few companies. மேபி few companies. ஏன்னா ஒவ்வொரு காலேஜ் அந்த கட் ஆஃப் இருக்கும். மினிமம் இவ்வளவு தான். மேபி ரொம்ப ரேர். கட் ஆஃப் ஃபார் சில கம்பெனிஸ் 3.1 கேட்பாங்க. 3.1 தான் வந்து 75%. ஸோ 70 நினைக்கிறேன். 3.09 வந்து 70. 3.09 70. 3.09 வந்து 70. சில கம்பெனிஸ் வந்து கேட்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து நீங்க இன்டர்ன் போறப்போ PPO வாங்குறதுக்கே அது கேட்பாங்க சில கம்பெனிஸ். ஸோ உங்க கம்பெனில கேட்பாங்களா?
அது இது இருக்கு ஒரு ஹைஜீன் அது வச்சிருந்தீங்கன்னா போதும். எல்ஸ் இல்ல இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் போறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னா மட்டும்தான் நீங்க ஒரு நல்ல ஒன்றும் அவசியம். மற்றபடி திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஆக்சுவலி நிறைய வாட்டி வீட்டுக்கு போயிருக்கலாம். அது அது பெருசா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ல நிறைய வாட்டி வீட்டுக்கு போயிருக்கலாம்ன்ற நீ. ஆக்சுவலி எங்களுக்கு இஎன்எஃப் செஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாட்டர்டே சண்டே நிறைய லீவ் லீவ் ஆச்சு. நான் ஃபுல்லா இங்க தான் இருந்தேன். சரி அப்போ ஒன்றும் பெருசா ஆகாதுன்னு நினைச்சேன். பட் ஆனா இங்க இருந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு இது 4 செவத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆகி சீரியஸா இருக்குல்ல. நம்ம இங்க இருந்து இல்ல இந்த காலையில இருக்க வைப்புக்கும் வெளி உலகமே தெரியாத மாதிரி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். லைக் நான் ரீசெண்டா தான் இங்க வெளிலலாம் போயிட்டு வந்தப்போ லைக் அப்பதான் தெரியும் இவ்வளவு இருக்கு. நம்ம என்ன நடக்குதுன்னு பாருங்க, நியூஸ் பார்த்தா புதுசா புதுசா இருக்கு. இவ்வளவு நடந்துருச்சா? நம்ம ஒரு கண்ணை கட்டின மாதிரி இருக்கு. அந்த குதிரை கடிவாளம் கட்ட மாதிரி இருக்கும். ட்ரூமேன் ஷோ. ஓகே. ஆமா, அது இன்னொரு விஷயம் மாத்தணும்னா ஆக்சுவலா நிறைய ட்ரிப் அந்த மாதிரி நிறைய போயிருந்துருக்கலாம். நான் ட்ரிப்புனே சொல்லுவேன். ட்ரிப்னா வந்து நம்ம அவுட்டிங்ல வெளில போய்க்கலாம். நான் என்ன சொல்றேன்னா இங்கே கிடந்து இதையே பார்த்து வந்து லைக் இதுதான் இம்பார்ட்டன்ட் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் வெளில போனதாக நான் நிறைய விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணேன். வீட்டெல்லாம் அவ்வளோ போகவே இல்லை, கசின்ஸ்லாம் பார்க்கவே இல்லை. அது ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜ் தான் போகல. பட் ஆனால் ஒரு இடத்துல அறிவாகல. அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே வெளில இவ்வளோ இருக்கு, நம்ம நிறையா பார்க்காம. அப்புறம் அது எவ்வளோ இன்சிக்னிஃபிகன்ட். ஸோ மேபி இங்கே நார்த் இந்தியன்ஸ் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. பட் நம்ம சவுத் இந்தியன் பீப்புள்லாம் வந்து அடிக்கடி வீட்டுக்கு இல்ல வேற ஐஎம்ல இருந்து பாத்துட்டு இருப்பானுங்க, அவனுக்கும் போக முடியாது. அவங்க போயிட்டு வராங்க சொல்றேன். ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா போயிட்டு வரலாம். இவெல்லாம் திருச்சிலாம் இவெல்லாம் ஜாலியா வீட்டுக்குலாம் போயிட்டு வந்தான். அதனால இன்னும் சந்தோஷமா இருக்காது தெரிஞ்சு. அதான் சொல்றேன், இங்க இருக்கனால இங்கேயே பார்த்து வெள்ளிக்கிழமை ஆனா போதும். சனி ஞாயிறு லீவுனா வெள்ளிக்கிழமை ஆட்டு பிடிச்சிட்டு அப்படியே போயிருது. நானும் அவனுதான் பாதி நாள் ஆட்டோல போயிட்டு இருந்தேன். நான் என்ன மாட்டேன். ஸோ அதான் அடிக்கடி வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இல்ல செகண்ட் டைம்னா ரைட்டா இருந்துச்சு. லைக் வீட்டுக்கு போகணும் தண்ணி ஆர்டர் பண்றேன். செகண்ட் டைம் நானே என்ன எங்கேஜா வச்சுட்டே இருந்தேன். அது ஒன்றும் பெருசா தெரியல. தேர்ட் டைமும் அதேதான். தேர்ட் டைமும் நான் வீட்டுக்கு போயிருக்கலாம். இருந்துச்சு இங்கே ஒரு மாதிரி இங்கேயே சுற்றி ஒரு மாதிரி தயாராகி அங்கேயும் வீட்டுக்கு போனதான் மெயினா நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. சிஜிபிஎல்லாம் அங்கேயே சொல்லிட்டாங்க. சிஜிபிஎல படிச்சுதான் வந்திருக்கோம். கொஞ்சம் சுமாரா கிளாஸ்ல வச்சு அப்புறம் அது போய் இது எல்லாமே ரிலேட்டிவ் கிரேடிங்னால அதுவும் அங்கங்க நிறைய ஹெல்ப் பண்ணும். அது ஹெல்ப் பண்ணுவோம். பட் அகைன் ஆமா ஹெல்ப் பண்ணோம் இல்லைன்னா சொல்ல. அடுத்த தமிழ் பீப்புள் யாராச்சும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அனுபவத்துல சொல்றேன். வாரம் வீட்டுக்கு போயிட்டு வந்து கார்த்தி ஏதோ பெருசா யோசிச்சுட்டு இருக்கான். நான் கொஞ்சம் மேபி ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் முதல் வீடியோல சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோல படிதான் சொல்றான். வீடியோ முடிஞ்சா வரவே மாட்டேங்கிறான் கிரவுண்ட் பக்கம். அடுத்த வருஷம் ஸ்போர்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் போலாம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் காம் நிறைய பண்றாங்க. ஆக்டிவா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் காம் இந்த ஐபிஎல் மாதிரிலாம் டீம் கண்டக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லை. தெரியுமா? மாப்பிள்ளை ஸ்கோர் பண்ணிட்டோம். இல்ல ஆக்சுவலி அதான் ஸ்போர்ட்ஸ் காம் என்ன பண்ணாங்கன்னா இங்கனக்குள்ளேயே நல்லா விளையாடுற சில பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஐபிஎல் ஆப்ஷன் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலி அது ஒரு ரியல் மணி வச்சே பண்ணாங்க. இல்ல ரியல் மணினா இந்த சென்ஸ் லைக் டாப் 3க்கு வந்து ரியல் மணி மாதிரி டாப் 3 பெட்டிங்ல வரவங்க. அதாவது ஒரு 7 ஆக்சுவலி ஓ கேட்டகரி இருக்கும், ஏ கேட்டகரி இருக்கும். கேட்டகரி டாப் ஒரு 4, ஏ கேட்டகரில ஒரு 7 பிளேயர்ஸ். ஓ வந்துட்டு பிளட் டைப் வச்சு பண்ணுவாங்களா இல்லையா? அவுட்ஸ்டாண்டிங். ஓகே ஓகே. ஏ பிளேயர்ஸ்னா அந்த சங்கராம் வேற வேற அவங்க விளையாடுறவங்க தெரியுங்களா? லைக் எல்லா ஸ்போர்ட்லாம் இல்ல, கிரிக்கெட், ஃபுட்பால், வாலிபால், அவ்வளவுதான். ஸோ அந்த கேப்டன்ஸ் ஆக்சுவலி எப்படின்னா யாரு காசு போடுவாங்கன்னு வந்து. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ எப்படின்னா ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் கேதர் பண்ணி ஒரு பர்டிகுலர் பூல் அமௌண்ட் போடுவாங்க. அவங்க எல்லாம் பிட் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் பிளேஸ். அவங்களுக்குலாம் தெரியும் யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்த்து அதை பிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபேவரட்டிசம்லாம் இல்லை, உண்மையிலே காசு போடுறாங்க. தோட்டா நக்கிட்டு போயிடும். ஸோ இப்போ 4 டீம் இருந்துச்சுன்னா இப்போ 4 டீம் எடுத்துருப்பாங்க. எவ்வளவு மினிமம் எவ்வளவுலாம் பிட் பண்ணிருக்காங்க? கிரிக்கெட் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. கிரிக்கெட் மினிமம்லாம் எதுவும் இல்லை. ஒரு பூல் அமௌண்ட்டே அரௌண்ட் 2 lakhs கிட்ட வந்துச்சுன்னு வைங்க. ஒரு 4 டீமும் சேர்த்து எல்லா அந்த காசு கிட்ட வாங்க பிளேஸ் எல்லாம் 2 lakhs கிட்ட மொத்தமாக வந்துச்சு. ஸோ எப்படி பிடிப்பாங்கன்னா வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ்க்கு வின்னர்ஸ் 70% சம்திங்,
ரன்னர்ஸ்க்கு 30% தான் தெரியல, ஸ்போர்ட்ஸ் காம்க்கு இருக்கான்னு தெரியல, அவங்களுக்கு கட் மாதிரி போகுமா கமிஷனர் வாங்குறாங்க இதுக்கு பண்றாங்கல்ல ஈவெண்ட். ஸோ அது எவ்வளோ எனக்கு பர்சன்டேஜ்லாம் கரெக்டாக தெரியல எனக்கு. ஸோ வின்னர்ஸ்னா அந்த யார் இந்த ஓனரோ அவங்களுக்கு தான் போகும். அவங்க நினச்சா பிளேயர்ஸ்க்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அது எல்லாம் அதனால அவங்க அதை வச்சு டூர் போய்க்கலாம், அந்த சாப்பிட போயிருப்பாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக நடக்கும். மிச்சம் 2 ஓனர்ஸ்க்கு ராமன் தான். நாங்கள் ஆக்சுவலி கிரிக்கெட் ரன்னர்ஸ் பண்ணுவோம். ஓனர்ஸ்க்கு 30% ரொம்ப உங்களுக்கு பிளேயர்ஸ்க்கு என்ன பண்ணாங்க? பிளேயர்ஸ் தெரியல கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி வின்னர்ஸ் போலதான் தலைவா கேப்டலிசம் மாதிரி தான் உழைப்பாளிக்கு எங்க என்னத்த கொடுத்துருக்கானுங்க. வின்னர்ஸ் இல்ல வின்னர் ஜெயசாந்த் கிரிக்கெட் ஜெயசாந்த்லாம் ஓட்டலாம் இருக்கு. வின்னர் மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி தான் கிமிக் நல்லா போனாங்க. ஃபுட்பால் வாலிபால் எனக்கு தெரியல, நான் ஃபாலோ பண்ணேன். ஃபுட்பால் வாலிபால் நான் ஒன்லி கிரிக்கெட். அது மட்டும் சொல்லாத பாக்குறதோட நிறுத்திப்பேன்னு சொல்லிடு. ஓகே நீ மேட்ச் தான் பார்ப்போம். சங்கராம் சங்கராம் இல்ல குருவா, அப்புறம் ஹோலி பொங்கல் பொங்கல் குருவா செர்போர்டின் ப்ராம் நைட். ஐயோ அதெல்லாம் அவங்க வந்து பார்த்து பாருங்க. ப்ராம் ஒரு ஈவெண்ட். அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்துச்சு. அப்புறம் ஹோலியா லாஸ்ட் முடிச்சு விட்டாங்க. அடிச்சு விட்டு முடிச்சு விட்டாங்க. ஹோலி ஆக்சுவலி நல்லா அதான்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் இது பண்ற ரொம்ப சீன்றி இருக்கு. அப்புறம் மெயினா அந்த ஏப்ரல் மேல இன்னொரு மெயின் சேலஞ்ச் என்னன்னா, நம்ம 4-5 காலேஜ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும். அப்போ வந்து டக்கு டக்குன்னு இங்கே நம்ம 50,000 பே பண்ணும். சில காலேஜ்லாம் இப்போ 5 lakhலாம் பே பண்ணுவோம் அதர் பீஸ்க்கு. எம்டிஐக்கு நானே 6 லட்ச ரூபா கட்டினேன். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஸோ அப்போ வந்து எந்த காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி சூஸ் பண்ணுன்ற டவுட் நிறைய பேருக்கு கரெக்ட். இந்த மாதிரி நம்மளும் இருந்திருப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்ன காலேஜ் கன்வெர்ட் ஆச்சு, நீங்க என்ன கிரைட்டீரியால இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா வந்துட்டு வந்து எல்லாமே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா மத்த ஃபர்ஸ்ட் இப்போ மேபி நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட் அட்டெண்ட் பண்ண காலேஜ் ரிசல்ட் வந்துடும், அவங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்டாவும் இருக்கும், ஒரு பயமாவும் இருக்கும். கிடைக்குமா கிடைக்காது வெயிட்டிங் லிஸ்ட் வர போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதை பத்தியுமே யோசிக்க வேணாம். நமக்கு என்ன காலேஜ் கிடைக்குமோ அது கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா இன்டர்வியூ அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் எதுவுமே நம்ம கையில் இல்லை. அப்புறம் சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ஐஐடிஸ் கிடைக்குது, ஐஎம்ஸ் கிடைக்குது அப்படின்னா அது வந்து உங்க ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா வந்து இப்போ ஐஐடிஸ் சில பேர் என்ன, இப்போ நீங்க வந்து இந்த டெக்னோ மேனேஜரியல் ரோல்ஸ் அதெல்லாம் போகணும், ஆப்ரேஷன்ஸ் அது இதுன்னு நிறையா பேட்ச் சைஸ் உங்களுக்கு பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா ஐடி கூட அதுவும் பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். சப்போஸ் உங்களுக்கு ஐஎம் கிடைக்குதுன்னா ஐஎம்க்கும் வரலாம். பிகாஸ் ஐஎம் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட். ஸோ அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். எம்பிஏனாலே ஐஎம்னு சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்ல விரும்பல. எனக்கு அப்படி தோணுச்சு. ஒரு ஐஎம்ல எம்பிஏ பண்ணுன்றது என்னோட ஒரு பக்கெட் லிஸ்ட் மாதிரி. ஸோ நான் வந்து ஐஎம்ல வந்தேன். பட் எனக்கு எல்லா கேப்புமே கிடைச்சிச்சு. பட் திருச்சி வந்து எனக்கு வீட்டுக்கும் பார்க்கணும் எல்லாமே. ஸோ அக்சசிபிலிட்டி எல்லாமே ஈஸின்றதுனால நான் நம்ம ஊருன்றதுனால இங்கே வந்தேன். உனக்கு ஆக்சுவலி கன்ஃபியூஷன் எப்படி இருக்குன்னா, பிளாக் ஈஸ் அதில் கன்ஃபியூஷன் இருக்காது, கேப்ஸ்ல தான் கன்ஃபியூஷன் இருக்கும். நான் தமிழ்நாட்டில் இருக்கா, நான் ஆஃபீஸாக திருச்சி சூஸ் பண்ணேன். ஸோ சொல்கிற மாதிரி ஐஐடிஸ் வந்து சப்போஸ் எனக்கு டெல்லியில், நான் பாம்பே அப்ளை பண்ணேன், சப்போஸ் டெல்லி கிடச்சுன்னா நான் அங்கே போயிருக்கேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி இது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். மேபி இப்போது ஒரு சில பேருக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில பேருக்கு ஐடி மெட்ராஸ் கிடச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு ஐஎம் திருச்சி கிடச்சிருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான். பட் நான் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஒரே லெவலில் இருந்துச்சு. ஸோ சொல்கிற மாதிரி ஐஎம் மேனேஜ்மெண்ட் அதனால அப்படி போயிட்டேன். ஒரு சில பேர் சென்னையிலே இருப்பாங்க, நான் சென்னையிலே இருந்து வீட்டிலேருந்து போயிட்டு வந்து அங்கே ரெசிடென்சி ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ நான் வீட்டிலேருந்து போயிட்டு டேஸ்க்காக மாதிரி போயிட்டு சொல்லிட்டு சார் அப்படின்னு ஸோ அப்படின்னு போயிருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எக்ஸ்போசர் கிடைக்கணும், கேப் கால்ஸே எல்லாம் கால்ஸும் நான் உதய்பூர், ராய்ப்பூர் போவோம், ராஞ்சி போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது பர்சனல். ஓகே அதான் ஏன்னா ஆக்சுவலி அதான் என்னோட அதிகபட்ச ஆசையே வந்துட்டு ஐடி மெட்ராஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஐ நோ சீனியர் ஹூ டிட் இட் ஃப்ரம் ஐடி மெட்ராஸ். ஸோ ஐடி மெட்ராஸ் தான் மெயின் எய்ம். ஆல்சோ காலேஜ் சென்னையில் காலேஜ் பண்ணணும்னா இருந்துச்சு. ஸோ ஐடி மெட்ராஸாக கிடச்சிது. ஸோ ஆல்சோ ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வந்து ஆக்சுவலி
உங்களுக்கு லோன்ஸ் எல்லாமே ஈஸிலி அவைலபிளா இருக்கும். பட் அகைன் அது வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அதுக்கப்புறம் தான். இனிஷியல் வந்துட்டு எப்படியோ இப்போ நான் ஆக்சுவலி எம்டிஐக்குலாம் 6 lakhs பே பண்ணியிருந்தேன். ஸோ அது ரிட்டர்ன் வரதுக்கு எப்படி வந்து ஒரு 1.5 months ஆகும். அதுக்குள்ளே ஐ ஹேவ் டு டிசைட் பிட்வீன் திருச்சி. ஆமா 1 lakh பே பண்ற மாதிரி இருந்துச்சு. திருச்சி, உதய்பூர். ஸோ அதில் நம்ம மல்டிபிள் எதுவும் பே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சீட் பிளாக் பண்ணுவோம் ஒன்று. அண்ட் ஆல்சோ அகைன் காஸ்ட் ரிலேட்டட்னால யூ வுட் ஹேவ் டு லைக் மேக் எ டெசிஷன். ஸோ லொகேஷன் ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. எனக்கு வந்து திருச்சி, தமிழ்நாடு, சென்னை. ஸோ வெரி மச் ஆக்சசிபிள் டு மை ஹோம் டவுன். அது ஒரு இது இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஜெனரல் கன்சென்சஸ் ஐ மீன் கம்பெனிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெங்களூர், சென்னையில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய கம்பெனிஸ் வரும்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. மற்றபடி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற நீங்கள் என்ன பார்க்கணும்னா இப்போ நியூ ஐஎம்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி, உதய்பூர் இவங்களோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து லைக் லுக் ஃபார் ஆனஸ்டான பி ஸ்கூல்ஸ் பாருங்க. அவங்களோட விஷன் என்ன பண்றாங்க, லாஸ்ட் 4-5 years என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதை ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் அகைன் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் த பி ஸ்கூல் ஜர்னி தான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ சூசிங் அன் ஐஐஎம் ஓவர் அன் ஐஐடி. இப்போ மேபி ஐஐடி மெட்ராஸ் இல்லை வந்து வேற எங்கேயா பண்ணியிருந்தா வந்து என்ன சொல்றது, இதுல இருக்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் மிஸ் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பேட்ச் சைஸ் கம்மி ஒன்று. இட்ஸ் ஆல்சோ அன் அட்வான்டேஜ். பட் ஆல்சோ வந்து லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்றது லைக் எங்களோட ஒரு கிளாஸ் சைஸே வந்து அவங்களோட பேட்ச் சைஸ் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இங்க இட் வில் பி மச் மோர் காம்படிட்டிவ். இங்க ரியல் வேர்ல்டு வந்து என்ன சொல்றது, நீங்க எப்படியும் ரியல் வேர்ல்ட்ல போய் கம்பீட் பண்ண போறீங்க, இங்க கம்பீட் பண்ணுவீங்க. ஸோ அது ரியாலிட்டி செக் மாதிரி இருக்கும். ஐஐடிஸ்ல வந்துட்டு யூ வில் நோ த எட்ஜ். அண்ட் ஆல்சோ பேட்சஸ் கம்மியா இருக்கனால யூ கேன் ஆல்சோ பிளே த பேட்ச். உங்களுக்கு தெரியும் யார் நம்மளுக்கு ஆக்சுவல் காம்படிஷன் சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. ஸோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ லைக் இஃப் யூ ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் சூசிங் உதய்பூர் ஓவர் திருச்சி, நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கீங்கன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு டிராவல் பேக் வெரி ஃப்ரீக்வென்ட்லி. அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இன் கேஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் பிரேக்கே கம்மியாக தான் இருக்கும், 7 days இருக்கும். வந்துட்டு போறீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அதில் இருக்க காஸ்ட்ஸ் அட்டெண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டெண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. நம்ம ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கே வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும். ரிஸ்க் ஃபேக்டர் தான் அது. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஹேவ் யுவர் ஓன் ப்ரையாரிட்டிஸ். மனோஜ் சொன்ன மாதிரி தான் பிளாக் ஐ மீன் இஃப் ஏபிசி பிளாக் ஐ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. பட் அகைன் சூசிங் ஃப்ரம் திஸ் லுக் ஃபார் வெரி ஆனஸ்ட் பி ஸ்கூல்ஸ். அவங்களோட பெடகாலஜி பாருங்க, ஸ்டாஃப் பாருங்க, டைம் இருந்துச்சுன்னா ஸ்டாஃப் ரிசர்ச் பண்ணுங்க. அவ்வளோதான். கோ வித் யுவர் கட், மேக் அ டிசிஷன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் மச் ஆஃப் a difference actually. அதான் இப்போ இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது ஒன்னு. 2 lakh ஒவ்வொரு காலேஜ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு. ஆல்சோ ஐஐடி டெல்லில என்ன சொன்னாங்கன்னா ஐஐடி டெல்லி வந்துட்டு லைக் அவங்க கோட் பண்றது 11-12 lakhs கோட் பண்றாங்க. பட் அகைன் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயரோ ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஸோ டூ யுவர் ஓன் ரிசர்ச். நாங்கள் சொல்றது ஜஸ்ட் ஒரு பாயிண்டர்ஸ் தான். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டூ யுவர் ஓன் ரிசர்ச் ஆன் டாப் ஆஃப் திஸ் அண்ட் மேக் அ டிசிஷன். அவ்வளோதான். லாங்கர் டேர்ம்ல ஐ டோன்ட் நோ எம்பிஏ ஆக்சுவலி ஐஐடிஸ் பத்தி நாங்கள் கேட்டோம். இப்போ ஐஐடி டெல்லி கிடைச்சாலுமே வந்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஐஎம் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 10-15 yearsல வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஆல் த ஐஎம்ஸ் வந்து ஒரே லெவலில் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஏன்னா 10-15 years பேக் கோழிக்கோடுமே வந்து என்ன சொல்லிட்டு நியூ ஐஎம் தான். திருச்சி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி கோழிக்கோடு இருந்துச்சு. பட் அவங்க க்ரோத் நிறையவே இருக்குது. சேம் எல்லா பி ஸ்கூல்ஸும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ டைரக்டர்ஸ்மே ரொட்டேட் ஆயிட்டு தான் இருக்காங்க. பெங்களூர்ல இருந்தா இங்க வருவாங்க, கோழிக்கோடு அப்படி. கரெக்ட். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் சீட் பிளாக் பண்றது. இஃப் யூ ஆர் இந்த நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து கன்வெர்ட் ஆகுற ரேஞ்சில் இருந்தா மட்டும் பே பண்ணுங்க ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க. ஆல்ரெடி படிக்கிறவங்க ஏன்னா மோஸ்டா வந்து நல்ல பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்காது. இல்ல இந்த ஃபீஸ் பே பண்ற இஷ்யூ வந்து நல்லா நம்ம பர்சன்டேஜ் எடுத்தோம்னா ஓகே லைக் பிளாக் கீ கிடைச்சிரும் போயிடும். நம்ம ஒரு 80-85 அந்த மாதிரி ஜஸ்ட் கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணிருக்கோம். அப்போ நமக்கு எந்த காலேஜ் கன்வெர்ட் ஆகுமே தெரியாது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப இஷ்யூ. வெயிட் லிஸ்ட் ஆமா பே பண்ணாதானே வெயிட் லிஸ்ட் நம்பரே சில காலேஜ் அது சில இருக்காங்க. அதான் சொல்றேன் அகைன் கோ ஃபார் ஆனஸ்ட் பி ஸ்கூல்ஸ். அது அவங்க ஏன் பண்றாங்கன்னு தெரியல. பட் அகைன் தட்ஸ் a norm. ஒரு பிரச்சனை இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா பே பண்ணாதான் வெயிட் லிஸ்டே தெரியும் அப்படிங்கறப்போ அது வந்துட்டு ஒரு கரெக்ட் தான். அது கொஞ்சம் லாஸ் தான். அது கொஞ்சம் அந்த காசு வராது, ரிட்டர்ன் வராது. ரீஃபண்ட் நான் ரீஃபண்டபிள். அப்படியாடா? ஆமா சில ஐ மீன் 2-3 காலேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 2-3 காலேஜ் இருக்கு அவங்க ரீஃபண்டே தர மாட்டாங்க ஆக்சுவலி. நீ கேன்சல் பண்ணாதான் ரீஃபண்ட் வரும். இல்ல அது ஒண்ணுடா. வெயிட்டிங் லிஸ்ட் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல உன்னோட நம்பர் பாக்குறதுக்கு நீ பே பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆஃப்லைன் ரொம்ப வேல்யூ மாதிரி கேப் கால்ஸ் நினைக்கிறேன். அப்படியே ஓகே. கேப் கால்ஸ் 5 to 6 ஆகுது. ஓ கேப்ல இருக்க காலேஜஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றியா? 8 காலேஜ் இருக்கு. 2 காலேஜ் தான் வெளிய. ராய்ப்பூர், சம்பல்பூர். சில பேர் வந்து இந்த வருஷம் எம்பிஏ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஓ ஆமா. அப்படியே ஒரு டிசிஷன் இருந்தீங்கன்னா மேபி நீங்க
உங்களுக்கு கண்டிப்பா எந்த காலேஜா இருந்தாலும் ஓகே நான் இந்த வருஷம் MBA பண்ணா போதும் அப்படின்னா நீங்க எந்த காலேஜ் வேணா வெயிட்டிங் லிஸ்ட் பே பண்ணலாம். கரெக்ட். பட் வந்து நான் நல்ல காலேஜ்ல மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்றீங்கன்னா அந்த காலேஜுக்கு நீங்க 2 ஃபிக்ஸ் பண்ணி 2 காலேஜ் ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கலாம். 2 கரெக்டா இருக்கும். 2 காலேஜ் ஆல்டர்னேட்டிவ் வச்சுட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டீங்க உங்க ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னா ஈவன் இஃப் யூ ஆர் இந்த வெயிட் லிஸ்ட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க பே பண்றது பெட்டர். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தான் கொஞ்சம் சிக்கலாகுது. ஐஎம்ஸ் பொறுத்தளவுக்கு மினிமம் 50,000 தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் ஒரு காலேஜ். ஸோ 2 காலேஜ்னா லைக் ரஃப்லி 1 lakh ஆகும். நீங்க வெளி காலேஜ் அப்படின்னா அது 3 lakhல இருந்து 6 lakh வரையும் வேரி ஆகுது. ஸோ அதனால ரிசல்ட்ஸ் மேபி ஏப்ரல்னு வந்துடும்னா நீங்க இப்பவே அந்த அமௌண்ட்லாம் பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல டக்குன்னு ஹெல்ப் ஆகும். ப்ளஸ் நீங்க பே பண்ண பிறகும் 2 months or 3 monthsக்கு அப்புறம் தான் ரீஃபண்டே ஆகும். லைக் 1000 rupees மட்டும் எடுத்துப்பாங்க, மிச்ச அமௌண்ட்டு நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதுதான் ப்ராசஸ். ஆமா, காலேஜ்லேருந்தே உங்களுக்கு மென்டார்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ IM3ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லேருந்தும் உங்களுக்கு வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ முடிஞ்ச இல்லை மெயில் இருந்தானா இருக்கும். மெயிலில் தான் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் மெயில் சென்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட மென்டர் வந்து இவர் தான், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா மொபைல் நம்பர் நேம் இருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த மெயில் வந்துருந்துச்சுன்னா யூ கேன் ரீச் அவுட் யுவர் மென்டர்ஸ் அண்ட் யூ கேன் ஆஸ்க் தேர் டவுட்ஸ். இல்லைனா நம்மளே வந்து இந்த ஃபேக்கல்டி மென்டெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய கைடன்ஸ் அதுதான் பண்ணுவோம். லைக் இப்போ கேட் கொடுத்துட்டீங்க, இதுவும் இன்டர்வியூஸும் முடிஞ்சுது. ஸோ யூ ஐதர் கெட் கால்ஸ் ஃப்ரம் ஃபியூ காலேஜஸ். அதில் நீங்கள் எய்ம் பண்ண காலேஜ் வராமல் இருக்கலாம். மேக்ஸிமம் நான் வந்துட்டு இப்போ திருச்சியில் உதய்பூர் ஷில்லாங் தான் ஜாயின் பண்ணுவேன், அதுக்கு கீழே தான் காலேஜ் ஜாயின் பண்ண மாட்டேன்னு இருக்கலாம். ஸோ ரிப்பீட் பண்ணுமா ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் அவ்வளோதான். நான்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச காலேஜ் போகிற வரைக்கும் ஐ வில் பி ரிப்பீட்டிங் தான். ஏன்னா 1 year நம்ம படித்தாலே கான்செப்ட் தெரிஞ்சிடும். செகண்ட் அட்டம்லாம் போகும்போது நம்ம ஏதாவது நீட்டாக ஒரு ஜாபுக்கு போயிட்டு அழகாக நம்ம வந்து சைட் பை சைட் ப்ரிப்பேர் பண்ணி போய்க்கலாம். ஸோ தான் நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிரும். அடுத்த அட்டம் கிளியர் ஆகுமான்னு தெரியலனா அட்லீஸ்ட் ஜாப் ஆச்சு சேஃப். சில பேர்லாம் ஆக்சுவலி இன்னொரு பிரச்சனை இருக்குல்ல, ஒர்க் பண்ணிட்டே படிக்கிற அப்படின்னாலுமே ஒரு கட்டத்துக்கு மேல உன்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இது கேப்ல வந்து பெருசா ஹெல்ப் பண்ணாது. 24 இல்ல காலேஜ் முடிச்ச ஸ்டூடண்ட் சொல்றேன். அதான் சொல்றேன், உன் எக்ஸ்பீரியன்ஸ் 24 to 36 months இருக்கிறது தான் ஆப்டிமல் ஐடியல். ஆமா, you can join in 2 companies, so 1 company work experience அது பண்ணலாம். பட் இருக்கிய பண்டானுங்களே இலை விட்டு மாணவன் ஏமாத்தும் போது இதெல்லாம் ஏமாற்றமா? டாபிக் டைவர்ட் ஆகும். ஆமா ஆமா. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த வருஷம் நீங்க சப்போஸ் உங்களுக்கு 90% என்னமோ வருது, அதுல நீங்க கேட்ட காலேஜ் கிடைக்கல, மேபி கேப்ல கொஞ்சம் காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அடுத்த வருஷம் இது வருமா அப்படிங்கிறது அது பெரிய கேள்வி. நிச்சயமே கிடையாது, வரவே இல்லை, சொல்லவே முடியாது. கேப் அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம். கேப் இன்டர்வியூ அதுதான். கேட் ஆமா, ஆக்சுவலி கேப் இன்டர்வியூவே வந்துட்டு என்ன சொல்றது, கட் ஆஃப் கூட்டிட்டே போறாங்க. 93, 94, 95 போயிட்டே இருக்குது. 77 அதான் எங்கேயோ இருந்துச்சு. கரெக்ட். நம்ம வரும்போது உங்களுக்கு இந்த வாட்டி இந்த மாதிரி இன்டர்வியூ அக்காடி இருக்குமான்னு தெரியல. கரெக்ட், போன வாட்டி எழுதுன மாதிரி இந்த வாட்டி எழுதுவீங்களா? நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. ஆமா, நிறைய வேரியபிள்ஸ். இந்த வருஷமே ஏதாவது காலேஜ் கிடைச்சுன்னா போறது நல்லா. ஆக்சுவலி எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்கன்னா பிளேஸ்மென்ட் வச்சு டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு திருச்சி கிடைச்சது பண்ணா பிளாக் லிஸ்ட் தான் நினைச்சிருப்பாங்க, ஆப்வியஸா பிளேஸ்மென்ட் தரா இருக்கும். கண்டிப்பா இது முடிச்சு போகும்போது நிறைய ஹை பேக்கேஜ் போகும். நான் பர்சனலாக சொல்லணும்னா அது உங்களுக்கு ஒரு இனிஷியல் புஷ் மாதிரி தான் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு நீ ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு நீ கரியர் ப்ரோக்ரஸ் பண்ணாரு. லைக் அந்த பேக்கேஜை மட்டுங்கிற ஒரு க்ரைட்டீரியா வச்சு பண்ணதுனால தான் அவங்க ரிப்பீட்டர்ஸ்லாம் எனக்கு வேணாம். ஏன்னா அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, எனக்கு வந்து போனால் அந்த ஏபிசி அந்த அந்த ஓடிடிலாம் போகணும் அப்படின்னு இருப்பாங்க. பட் அது அவ்வளோ பார்க்க தேவையில்லை. 5 வருஷமா எழுதினா ஏபிசி தான் போகும். ஆமா, ஆக்சுவலி அதான் 5 years 6 years எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், 5-6 வருஷம்லாம். ஆனா அது டிபெண்ட்ஸ். லைக் ஆல்ரெடி வந்து அந்த டாப் 3 கன்சல்டிங் ஃபர்ம்ஸ் வர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, பேக் எண்ட் கன்சல்டன்ட். சோ அவனோட மெயின் எய்ம் வந்து அதே கன்சல்டிங் கம்பெனில ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும். சோ அவன் அந்த 3 காலேஜுக்கு போனா தெரிஞ்சவன் போயிடுவாங்க. எப்படி இருந்தாலும் நான் சொல்றது ஒஸ்ட் கேஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க, பெட்டர் கம்பெனிஸ்ல இருப்பாங்க. பட் அகைன் அது கரெக்ட் தான், அது இருக்குது. பட் அகைன் அதுவும் இப்போ கிரண் சொல்ற மாதிரி ரொம்ப அன்சர்டைன் தானே. இப்போ வந்து அந்த கன்சல்டிங் கம்பெனிஸே வந்து ஃப்ரண்ட் எண்ட் கன்சல்டிங் ரோல்ஸ்க்கு ஹைரிங் ரேஷியோவே கம்மி. ஆஃப் a batch of 500 5 பேர் தான் எடுப்பாங்க. ஸோ அகைன் இட்ஸ் a very big risk. இங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இல்ல நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் தான் நினைச்சுக்கிறான். நம்ம ஓகே
இந்த கம்பெனில மெக்கன்சி, இந்த காலேஜ்ல மெக்கன்சி வருது, அப்ப இந்த காலேஜ் போயிட்டா நம்ம மெக்கன்சி போயிடலாம். அதுதான் மிகப்பெரிய தப்பு. நீங்க ஏபிசிலேயே இருந்தாலும் 10 பேர் தான் எடுக்க போறாங்க. அதுதான். ஸோ அன்சர்டன். பெட்டர் கிடைக்கிற காலேஜ் மேபி எதுவுமே கிடைக்கல, லைக் ஐஎம்ஸ் இந்த பிரீமியம் பி ஸ்கூல் எதுவுமே கிடைக்கல, டயர் 2 டயர் 3 ஆயிடும்னா அப்ப இருக்கு. ஐஎம்ஸ் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு அட்டம் கொடுத்து ஐஎம் அந்த பிரைவேட்லயும் ஒரு அந்த பிரீமியம் பிரைவேட் ஸ்கூலும் கிடைக்கல, ஒரு சும்மா டயர் 3 அந்த மாதிரி அப்போ ரிப்பீட் பண்ணாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. மெயினா இதெல்லாம் எதை வச்சுன்னா அவங்க ஏஜை வச்சு தான் பாக்குறாங்க. கரெக்ட், அது ஒண்ணு இருக்குது. அதுக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க? ஏன்னா இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அட்டம் தான் கொடுக்குறாங்க, அடுத்த அட்டம் முடியும் எனக்கு வயசு போயிடும். எவ்வளவு 22 ஏஜ் தான் உங்களுக்கு, எனக்கு வயசு போயிட்டு இருக்கு, 1 இயர் என்ன பண்ண அப்படின்னு 25 வரைக்கும் இல்ல. இங்க இருந்து நான் பாக்குறேன் 28 வரைக்கும் ஒரு மேட்டரே கிடையாது. ஏஜ் ஆக்சுவலி இங்க 30 பிளஸ். ஒரே ஒரு பிரச்சனைனா ஏஜ்ல வந்து கிரண் சொன்ன மாதிரி இந்த 3 இயர்ஸ்க்கு மேல போயிட்டா உங்களுக்கு வந்து அந்த கேப் அந்த ப்ராசஸ் எல்லாம் சின்ன டவுன்ஃபால் இருக்கும். சின்ன ஒரு அட்வான்டேஜ். 2 பாயிண்ட் நம்ம தான் குறையும். அது கூட சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இன்ஜினியர்ஸ்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, மேனா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டாவது உங்களோட இன்டர்வியூலயும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறப்போ யுவர் இன்டர்வியூ வில் பி மோர் அண்ட் மோர் டெக்னிக்கல். அப்போ அதையும் நீங்க டேக்கிள் பண்ற மாதிரி இருக்கும். அந்த விஷயம் பார்க்கணும். அகைன் முன்னாடில இருந்து சொல்ற வரது தான், ஆனஸ்ட் பி ஸ்கூல் ஜாயின் பண்ண மாதிரி ஆனஸ்டா இருங்க. ஹேவ் a very I mean இல்ல have a very genuine என்ன சொல்றது ரீசன் ஆஃப் why you are doing an MBA. சோ அது கிளியரா இருந்தாவே உங்களுக்கு புரிஞ்சிரும். மத்தது எல்லாமே ஃபால்ஸ் இன்டு பிளேஸ். எதுக்கு இந்த காலேஜ், எதுக்கு MBA, இப்போ எதுக்கு MBA எல்லாமே அதுலயே தெரிஞ்சிரும். நீங்க காலேஜ் சூஸ் பண்றதே அதுலயே வந்துரும், செட்டில் ஆயிரும். ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்றீங்க, அது வேணாம்னு ஏன் MBA பண்றீங்க நீங்க தெளிவா இருந்தீங்கனாலே you will decide. அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. லைக் கேட் தான் ஒரே ஒரு என்னோட கெரியருக்கு ஒரே ஒரு ரூட், அது ஒன்று தான், இது எழுதி தான் நான் போகணும் அப்படிலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. ரிப்பீட் பண்ணுறதும் பெரிய இதெல்லாம் தெரியும். எவ்வளோ ரிப்பீட் பண்ணிருக்கு ஒரே அட்டம் தான். செகண்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம் எடுத்தா ரொம்ப கம்மி. எவ்வளோ சொல்றேன், அதான் வந்து உட்கார்த்தி ஐயா திச்சுல அதுக்கப்புறம் சொன்னா 86 87 கம்மின்றது கிளியரா இருக்கும் உனக்கு கேப் எல்லாம். இல்ல எனக்கு அப்ப என்ன சொல்றது செக்ஷன்ல எதுவும் கிளியர் ஆகலையா? ஒரு இதுல இல்ல ஒரு எல்லாத்தையும் எனக்கு செக்ஷனல்ஸே போயிடுச்சு. நான் வெறும் இது குவான்ட்ஸ்ல மட்டும் தான் மார்க் எடுத்தேன். சூப்பர் இவனே. அதுக்கப்புறம் அவங்க ஐஎம் ஜாயின் பண்ணாலே தூங்கவே முடியாதுன்றாங்க. அது என்ன? அதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ காலைல தானே சொல்லிட்டு இருந்த தூங்குறேன். எனக்கு தூக்கம் இல்லை, ஆனா தூங்குறதுக்கு டைம் இருக்குல்ல. அது சொல்றேன், தூங்குறதுக்கு டைம் இருக்கு. சரி, அதான் அந்த ஐ மீன் இந்த ஹோல் சிஸ்டம்க்கு வந்து நீங்க அடாப்ட் ஆகிறதுக்கும் அக்ளிமேட்டைஸ் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஓகே. ஃபர்ஸ்ட்ல ஒரு சீனியர் சொன்னாங்க தூங்குறது. அது ஆக்சுவலி ரெண்டாவது கரெக்ட். சீனியர் சொல்றது எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா இப்ப எங்க சீனியர்ஸ்க்குலாம் எப்படி இவனே சொல்றது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்லாம் அவங்க அப்படியே பழகிருங்க மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலி ஒரு சில நிறைய பேருக்கு அப்படியே பழகிடுச்சுலாம். ஓகே, நான் அப்ப இருந்தே தூங்க மாட்டேன், நான் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பெருசா தெரியல. பட் ஆனா 12 o'clock 11 o'clock நோட் பண்ணுங்க மிஸ்டர் முருகானந்தம். அவருக்கு போனா மேட்ச் பார்த்துருக்கேன். ஏகால ஏதாவது கிராஸ் ஆகி போனீங்கன்னா சப்போஸ் சைக்கிள் ஏதாவது ஒரு பையன் ஐஎம் திருச்சி வந்தீங்கன்னா 5 மணிக்கு அன்னைக்கு ஊருக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. 5 மணிக்கு பால் பாக்கெட் போற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நான் ஏச்சுதான் போறாங்க போது தூங்காமே போயிட்டு இருக்காங்க. ஓகே, டைம் இருக்கும், ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தூங்கணும்னு நினைச்சா தாராளமா தூங்குவான். நம்ம ஜவஹர் மாதிரி எப்படி யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணுமா அவன் பாட்டுக்கு தூங்குவான். தூங்குவான் கரெக்ட். வேற என்ன கொஞ்சம் இதுவா இருக்கும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் வாழ்த்துக்கள் சொல்லி முடிப்போமா? கேட் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது கேட் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க பண்ணுங்க. ஆமா, அது இல்ல ஆமா கேட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி டைம், நல்ல டைம், பெர்ஃபெக்ட் டைம். ஸ்டார்ட் பண்ணுங்க. திருச்சி கிடைச்சவங்க, திருச்சி சூஸ் பண்ணிட்டு வரவங்க எல்லாம் திருச்சி ஐ மீன் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு திருச்சியில நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல. கொஞ்சம் ஆமா அட்வான்டேஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹோம் அட்வான்டேஜ் மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஆக்சுவலி. ஐபிஎல்ல எப்படி அவனுக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அந்த மாதிரி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐஎம் திருச்சி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் டு வீட்டுக்கு போனா ஒரு ரிலீஃபா இருக்கும். காலேஜ்க்குள்ளேயே சொல்றேன் ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க தமிழ். மோர் தென் 50-60% ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் தமிழ் தான். சோ கம்ஃபர்ட்டபிளா நிறைய அட்வான்டேஜ். நீங்க ரொம்ப சோஷியலான பர்சன் இல்ல, நான் கொஞ்சம் ஒரு இன்ட்ரோவர்டான பர்சன்னா திருச்சி will be a very good choice. உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, you won't feel out of place. உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப முடியல வீட்டுக்கு போனா போயிட்டு வந்துக்கலாம் டக்குன்னு. I mean
ஒரு ஃபாரின் என்வாயர்மெண்ட் தான், பட் நிறைய ஹோம் அட்வான்டேஜ் நிறைய இருக்கும். ஸ்டாஃப் வீட்டுக்கு போறதுதான் ஒரு மேட்டரா அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. மேட்டர்லாம் வீட்டுக்கு போறது ஒரு முக்கியமான மேட்டர் தான். ஆரம்பத்துல இருந்து இதே சொல்லிட்டு யூஜி தான் சமத்தியா வாங்கிருப்பான் போல. யூஜி தான் வாரம் போயிட்டு இருந்தேன். எங்க அம்மா தான் என்ன ஒரு பொழுதுக்கு வந்துருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து போகாம என்னடா பண்ணிட்டு இருக்காங்க 3 மாசமா. பட் இஃப் மேபி சில பேர் யூஜி திருச்சிலே பண்ணிருப்பாங்க. அவங்களுக்குலாம் திருச்சி கிடைச்சு உதய்பூர் கிடைச்சுன்னா மேபி கேன் ட்ரை ராஜஸ்தான். ராஜஸ்தான் இஸ் ஆல்சோ உதய்பூர் எங்க இருக்கு? ராஜஸ்தான் இருக்குது. ராஜஸ்தான் நம்ம ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துடலாம். 2 இயர்ஸ்லாம் படிக்க முடியாது. அங்க போயிட்டீங்க கீழே குடிப்பாங்க. அதுல திருச்சிக்கு ஈக்குவலா அடுத்த கேப்ல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதனால உதய்பூர். அதெல்லாம் நிறைய பேர் அந்த கன்ஃபியூஷன் இருப்பாங்க. திருச்சி அது எனக்குமே நிறைய பேருக்கு இருக்கும் ஆக்சுவலி. ஆமா ஆமா, மோரலா சேம். இப்போ வந்து கேட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஜாயின் பண்றவங்களுக்குலாம் ஆல் தி பெஸ்ட். நாங்க எங்க எஸ்ஐபி முடிச்சுட்டு வரோம். ஸோ திருச்சிக்கு வந்தீங்கன்னா எக்ஸைட்டட் டு மீட் ஆல் ஆஃப் யூ. நிறைய உண்மைகள் தான் சொல்றோம். இவ்வளோ சொன்னது இதெல்லாம் வந்து மேலோட்டமா உள்ள இதெல்லாம் வந்து வீடியோல சொல்ல முடியாது. இந்த இடத்துல சொன்னா வாங்க. ஓவரால் 1 year ஆஃப் MBA வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படியே முடிச்சாச்சு. அண்ட் if you are waiting for your cap results, all the best. Correct. Congratulations. திருச்சி வந்தீங்கன்னா வாங்க பார்ப்போம். கண்டிப்பா வச்சிருப்பாங்கடா. என் பேர் கார்த்தி, மனோஜ், விஷால், கிரண். சொல்லவே வேணாம். சிவாஜி vlogs. பாய். Signing off. First year MBA. Don't worry. Be happy.